கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவெளியை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. யாக்கோப்பு 1:5 நாம் வாசிக்கும் போது, ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜோதிகளின் பிதாவிடத்திலே கேட்க கடவன் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த நாளிலே கூட சாலமோன் சர்வாங்க தகன பலியிட்ட போது தேவன் மெய் ஞானத்தை தந்தீர். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருக்கும் போது மெய் ஞானத்தை தருகிறீர். வேதத்தை கை கொண்டு நாம் தியானிக்கும் போது மெய் ஞானத்தை கர்த்தர் தருகிறீர். நீதிமான்களுக்கு என்று கர்த்தர் விசேஷித்த ஞானத்தை வைத்திருக்கிறீர் என்று தியானித்தோம் கடந்த நாட்களிலே. இந்த நாளிலே கூட தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் விசேஷித்த ஞானத்தை தருகிறீர். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அகந்தை வந்தால் இலட்சியம் வரும், தாழ்ந்த சிந்தை உள்ளவரிடத்திலே ஞானம் உண்டு. தாழ்ந்த சிந்தை உள்ளவரிடத்திலே ஞானம் உண்டு. ஆம், எனக்கு பிரியமுன்னவர்களே, எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னை தேவ சமூகத்திலே தாழ்த்துகிறாயோ, பிறருக்கு முன்பாக தாழ்த்துகிறாயோ, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் விசேஷித்த ஞானத்தை தருகிறார். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறார் என்று பார்க்கிறோம். அதே மாதிரிதான் தாழ்மை சிந்தை உனக்குள்ளே இருக்குமானால் விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் தருவார். எஸ்தர் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது, அந்த தாழ்ந்த சிந்தை வஸ்திக்கு இல்லை. ராஜா ஆகாஸ்வேரு ராஜா அந்த வஸ்தியை அடைப்பித்த போது பிரதானிகள் மூலமாய் வரமாட்டேன் என்று எதிர்த்து நின்றது நிமித்தம் மூர்க்க கோபம் கொண்டு, எனக்கு அநியாயம் செய்தாள், அற்பமாய் எண்ணினாள், அசட்டை செய்தாள், அகந்தையாய் இருந்தாள் என்று சொல்லி அவள் ராஜ்யபாரத்தையும் இழக்கும்படி, அவள் மனைவி என்ற ஸ்தானத்தையும் இழக்கும்படி செய்தாள். அவளிடத்தில் இந்த தாழ்மையான மாட்டேன் என்று எதிர்த்து நிற்பீர்களானால் கர்த்தருடைய பட்டயத்துக்கு இறையாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகர் இந்த மாட்டேன் என்ற வார்த்தையினால் தான் இன்றைக்கு குடும்பம் உடைகிறது. நான் செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன், பேச மாட்டேன் என்று சொல்லுகிறதினாலே. ஆனால் அவளுடைய ஸ்தானத்திலே எஸ்தர் கடந்து வருகிறாள். ஆனால் எஸ்தர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த ஆகாஸ்வேரு ராஜா ஆமான் ஒரு முத்திரை கொடுத்து சூசான் அரண்மனை யூதர்களை எல்லாம் அழிக்கப் போகிறார்கள் என்று மொர்தெகாய் மூலமாய் ஆத்தாகு வந்து சொன்னபோது அந்த எஸ்தர் சொல்லுகிறாள், நான் எப்படி போவேன்? அந்த ராஜ சமூகத்திலே ராஜா அழைப்பிக்கப்படாமல் ஒருவரும் ராஜ சமூகத்திலே போகக்கூடாது, போனால் சிரசேதம், தலை சிரசேதம் பண்ணப்படும் என்று சொன்னார். மொர்தெகாய் சொல்லுகிறார், ஒருவேளை இந்த மேன்மை உனக்கு இதற்காக கிடைத்திருக்கலாம், நீ மௌனமாய் இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறிடத்திலிருந்து கடந்து வரும் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற அந்த வேளையிலே தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எஸ்தர் சொல்லுகிறார் மொர்தெகாய்க்கு, எனக்கு 3 நாள் தவணை கொடு, நான் ஆண்டுடைய சமூகத்திலே புசியாமலும் குடியாமலும் இருந்து தேவ சமூகத்திலே காத்திருப்பேன். நான் காத்திருக்கிற அந்த வேளையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீயும் உன்னுடைய ஜனங்களும் சேர்ந்து உபவாசியுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசிக்கிறோம் என்று சொல்லி 3 நாட்கள் உபவாசிக்கிறாள். அவள் தாழ்த்துகிறாள், தேவ சமூகத்திலே கதறுகிறாள். தன் யூத கோத்திரத்திற்காக, தன்னுடைய வாழ்க்கைக்காக, தன் ராணிதானே என்று சொல்லி உடனே போய் ராஜாவுக்கு முன்பாக நிற்கவில்லை. தேவ சமூகத்திலே தாழ்த்தியது நிமித்தம் அந்த தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களுக்கு கர்த்தர் விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார். எப்படி கொடுத்தார் தெரியுமா? அவள் 3 நாள் உபவாசம் செய்து ராஜ சமூகத்திலே போய் நிற்கும் போது ராஜா முற்றத்திலே எஸ்தர் ராஜாத்தை நிற்கிறதை பார்த்து செங்கோலை நீட்டி, ஏன் வந்தாய், நான் கூப்பிடாமல் எதற்கு வந்தாய் என்று பட்டயம் வரவில்லை, அங்கு வஸ்திக்கு பட்டயம் வந்தது. இங்கு எஸ்தருக்கு சட்டம் மாறினது, செங்கோல் நீட்டப்பட்டது. எஸ்தர் ராஜாத்தியே, உன் மன்றாட்டு என்ன, உன் வேண்டுதல் என்ன, ஆஸ்தியில் பாதி வேண்டுமானாலும் உனக்கு தருகிறேன் என்று சொல்லும் போது அந்த எஸ்தர் செங்கோல் நுனியை பிடித்து, எனக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆஸ்தியும் வேண்டாம், சொத்தும் வேண்டாம், எனக்கு நீங்கள் ராஜா, நான் 30 நாள் வெயிட் பண்ண, ஒரு நாளாவது நீங்கள் வந்து என்னோடு இணைந்து சாப்பிடுவீர்கள் என்று சொல்லி, ஆனால் இன்றைக்கு விருந்து செய்துவிட்டு உங்களை அழைப்பிக்க வந்தேன். ராஜாவுக்கு எத்தனை சந்தோஷம்! அவர் உடனே ஆமானையும் அழைத்து வா என்று சொல்லுகிறார். அவர் 2ஆம் முறை போகும்போதும் என்ன வேண்டும் என்று கேட்டபோது, இன்னொரு முறை நான் விருந்தை ஆயத்தப்படுகிறேன், வாரும் என்று சொல்கிறார். 3ஆம் முறை ஞானம் அவளுக்குள்ளே இருந்ததினாலே தன்னுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக காரியத்தை மிக ஞானமாய் அவள் வெளிப்படுத்துகிறார். நான் வெள்ளாட்டி அடிமையாயிருந்தால் மௌனமாய் இருப்பேன், ஆனால் இப்பொழுதோ எஸ்தர் 7:3 பார்க்கும்போது நான் அதற்கு
ஆளாக முடியாது, உமக்கு மனைவியா இருக்கிறேன்னு சொல்லும் போது இதை செய்தது யார் என்று சொல்லும் போது ஞானத்தோடு ஆமானையும் அங்கு வைத்திருந்தால் விருந்துக்கு அழைத்து இதோ இந்த ஆமான் என்று சொல்லும் போது வெளியிலே என்ன இருக்கிறது? அந்த ஆமான் மொர்தெகாய்க்கு செய்த தூக்கு மரத்தை வைத்திருந்தார். அந்த தூக்கிலே ஆமான் போடப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கால வேளையிலே கூட உன்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும், சத்துருக்கள் எழும்புவார்கள், உனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பும், உன் வழக்காடுவார்கள். ஆனாலும் நீ தாழ்ந்த சிந்தையோடு கூட நீ காணப்படும் போது தேவன் உனக்கு ஞானத்தை தருவார். ஈசாக்குடைய வாழ்க்கையிலே கூட அவன் தன்னை தாழ்த்தி கொண்டே போனான். பெலிஸ்தியர்கள் அவன் தோண்டின அந்த கிணற்றை தூற்று போட்டு கொண்டிருந்தார்கள். ஏசேக்கு என்றால் சித்தனா என்றார். ஏசேக் என்றால் பிரச்சனை, சித்தனா என்றால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. ஆனால் தாழ்ந்த சிந்தை உள்ள அந்த ஈசாக்கு விட்டு கொடுத்தது நிமித்தம் தேவன் அவனுக்கு ஞானத்தை தந்தார். பேசாதே, வெட்டி கொண்டே இரு. வெட்டும் போது அவர்களே விட்டு விட்டு கடந்து போனார்கள். ரெக்கபோத் என்ற திறந்த வாசலை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சாட்சி கொடுக்க கிருபை செய்தார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலவெளியிலே குடும்பத்தில் நீ தாழ்த்து, கடவுளுக்கு முன்பாய் தாழ்த்து, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு முன்பாய் தாழ்த்து, விசுவாசிகள் தாழ்த்துங்கள். கர்த்தர் மெய் ஞானத்தை கர்த்தர் தருவார். அகந்தையாய் இருப்பதை இலட்சி உண்டு பண்ணும். அகந்தை உன் வாழ்க்கையை உன்னை அழிக்கும். ஆனால் தாழ்ந்த சிந்தையோ உனக்கு ஞானத்தை தந்து அந்த சிச்சுவேஷனை எப்படி கையாள வேண்டும் என்று கர்த்தர் செய்வார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, அகந்தை உள்ளவர்கள் இலட்சி உண்டாகும், ஆனால் தாழ்மை சிந்தை உள்ளவர்களுக்கு ஞானத்தை தருவேன் என்று சொன்னீரே. எஸ்தர் தன்னுடைய வாழ்க்கையிலே அப்பா தன்னை முற்றிலும் தாழ்த்தினது நிமித்தம் தேவ சமூகத்திலே 3 நாட்கள் உபவாசத்தோடு புசியாமலும் குடியாமலும் தன்னை தாழ்த்தினது நிமித்தம் கர்த்தாவே அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு மெய் ஞானத்தை தந்து அகாஸ்வேரு ராஜாவோடு பேசக்கூடிய ஒரு கிருபையை தந்து அவனை விருந்துக்கு அழைக்கும்படி செய்து 2வது நாள் 3வது நாள் தன்னுடைய பிரச்சனையை சொல்லக்கூடிய ஞானத்தை தந்தி வஸ்தியோ அகந்தையாய் மாட்டேன் என்று எதிர்த்து நின்றது நிமித்தம் தன்னுடைய ராஜ்ய பாரதிய மனைவி என்ற ஸ்தானத்தில் இழந்தார். ஆனால் எஸ்தரோ ஆண்டவரே அப்பா அந்த காரியங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தது நிமித்தம், தாழ்த்தினது நிமித்தம் ஆண்டவரே அவளுக்கு ஞானத்தை தந்தி தன்னுடைய கர்த்தாவே காரியத்தை கைக்குடி வர செய்தீர். ஆண்டவரே ஆமான் தூக்கிலே போடப்பட்டார். ஆமானின் வீடு, ஆமானின் முத்திர மோதிரன் எல்லாம் மொர்தெகாய்க்கு கிடைக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தீர். இந்த காலவெளியிலும் அகந்தையாய் இராதபடிக்கு, இருமாப்பாய் இராதபடிக்கு ராஜா எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எங்களை தாழ்த்தும் போது கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தை தருகிறீர். இன்றைக்கு இந்த தாழ்மையின் ஆவியினால் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.